300 தான் இருக்கா? சரி போட்டுவிடு, வாங்கிக்கலாம் போட்டுவிடு. சரி ஓகே மாப்பிள்ள, ஓகே. வாடா, எங்கே ஆளே பார்க்கல மாப்பிள்ள. ஒரு இஎம்ஐ கட்டணும், ஒரு 3000 பணம் இருந்தா கூட வாங்கிக்கலாம். ஏய், நானே இப்போ தான் ஒரு இஎம்ஐக்கு 4000 அப்படி இப்படின்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து கேட்குற? ஆமா மாப்பிள்ள, நீ வேலைக்கு ஒழுங்கா போய் நான் பார்த்ததில்ல. ஆனால் இஎம்ஐ மட்டும் எப்படி மாப்பிள்ள மாதம் மாதம் கரெக்டாக கட்டி போடுற? நீ நினைக்கிற மாதிரி பெரிய விஷயம்லாம் கிடையாது, சிம்பிளான விஷயந்தான். கரெக்டாக பண்ணணும். எப்படி கட்டுறதுன்னு எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்ல. ஆமாம், உனக்கு ஃப்ரெண்டு எத்தனை பேர் இருக்காங்க? க்ளோஸ் ஃப்ரெண்டு எத்தனை பேர் இருக்காங்க? ஃப்ரெண்டு ஒரு 70-80 பேர் இருப்பாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு 30 பேர் இருப்பாங்க. ஏன் மாப்பிள்ள கேட்குற? அதில் எத்தனை பேர் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறான்? அதெல்லாம் என்ன தவிர எல்லாரும் வேலைக்கு போய் நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க. எவ்வளோ பணம் தேவைன்னு சொன்ன? 3000. சரி, உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு ஒரு 500 பணம் கேளு. பொறு வரேன். ஹலோ மாப்பிள்ள, ஒரு அர்ஜென்ட்டாக 500 பணம் தேவைப்படுது, அனுப்பிவிட வாங்கிக்கலாம். 500 எண்ணிட்டே 100 தான் இருக்கு. 100 தான் இருக்கா? சரி வை மாப்பிள்ள. 100 தான் இருக்குங்கிறானா? இதான் நீ பண்ணுற பெரிய தப்பு. இப்போ உன் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு 1000 பணம் கேளு. ஹலோ மாப்பிள்ள, அர்ஜென்ட்டாக ஒரு 1000 பணம் தேவைப்படுது, இருந்து அனுப்பிவிட வாங்கிக்கலாம். 1000 இல்லை மாப்பிள்ள, வேணா 500 இருக்கு, அனுப்பிவிடவா? 500 இருக்கா? சரி மாப்பிள்ள, அனுப்பிவிடு மாப்பிள்ள. எப்படி வந்துட்டு 500? எப்பயுமே யார்கிட்ட பணம் கேட்டாலும் தேவைப்படுற அமௌண்ட்டை கேட்கக்கூடாது. தேவைக்கு ஏற்ப அதிகமாக தான் கேட்கணும். அப்போ தான் தேவைப்பட்ட அமௌண்ட்டு தேடி வரும். இதை நல்லா தெரிஞ்சுக்க. இப்போ உனக்கு 500 கிடைச்சிட்டா இன்னும் ஒரு 5 பேருக்கு ஃபோன் அடித்து இதே மாதிரி வசூல் பண்ணி இஎம்ஐயை முடிச்சு விட்ரு. இப்படி தான் நான் முடிச்சுட்டு இருக்கேன். இதை வெளில யார்ட்டையும் சொல்லிக்காத. மாப்பிள்ள இது போதுமே மாப்பிள்ள, இதை வச்சு நான் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிடுறேனே. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. சந்தோஷம் தானே? சரி ஓகே, நான் அடுத்து ஒரு ரீசார்ஜ் பண்ணணும், அதுக்கு பணம் ரெடி பண்ணணும். வரட்டுமா? ஐயா தோர நீ பல்லாண்டு